ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு கலைஸ் ஆரி ஒர்க் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிசைன் சொல்ல முடியாது, ப்ரைடல் டிசைன் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் டிசைன் பார்க்க. ஸோ ஃபுல்லாகவே பீட்ஸ் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் அந்தமாரி போடுறதுக்காக கேப் கொடுத்து நெக்கு வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ருபீன் காயின் வச்சு ரவுண்டு வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்தமாதிரி நம்ம காயின் வச்சு பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து எல்லாமே ஒரு லெவலாக வரும், ஷேப் மாறாது. ஸோ ஒரு ரவுண்டுக்கும் இன்னொரு ரவுண்டுக்கும் லைட்டாக தான் கேப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே ஷேப் கொடுத்து வரைஞ்சிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லா ரவுண்டுக்குமே க்ளூ கொடுத்துட்டு கோல்டு கலர் நல்ல பெரிய ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். ரொம்ப பாப்புலரான டிசைன் தான் இது, மோஸ்ட் பாப்புலரான டிசைன் இது. ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் எல்லாம் இது வந்து நம்ம போட்டோம்னா அவ்வளோ ஹெவி ஒர்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது ப்ளவுஸில் டிசைன் பண்ணிவிட்டு நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம போகிற டிசைன் வந்து அவங்க பண்ணி பார்த்துட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 பீட்ஸை வந்து ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் பீட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 சைஸ் பீட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பீடாக கொடுத்து வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே வந்து நீடிலில் வந்து த்ரெட்டு சுற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கீழே நம்ம ஊசி சொருகும்போது கீழே வந்து த்ரெட்டு வந்து ஒரு சுற்றிட்டு தான் நம்ம வந்து மேலே எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு மேலே வரும் த்ரெட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்பலாம் சுற்றாதீங்க, கீழே ஒரே ஒரு சுற்றிட்டு அந்த த்ரெட்டு வந்து மேலே எடுத்துடணும். என்னோடய பழைய வீடியோவை வந்து பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ த்ரெட்டு வந்து கீழே சுற்றணுமா அப்படின்னு. எஸ், கம்பல்சரி த்ரெட்டு வந்து கீழே சுற்றினா தான், ஊசியில் வந்து சுற்றினா தான் நமக்கு மேலே வரும். ஸோ தேர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைனே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து நீடியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ஃப்ரண்ட்டு. ஸோ நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் பக்கமே வச்சுட்டு போங்க. கீழே வந்து த்ரெட்டை சுற்றிட்டு திரும்ப பேக் டு ஃப்ரண்ட்டு இப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே சுற்றும் போது நீங்கள் டைரெக்ஷன் மாற்றி வச்சுருந்து சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு உள்ளே சொருகி நம்ம ட்விஸ்ட் பண்ணி திரும்ப மேலே எடுக்கும்போது பேக் டு ஃப்ரண்ட்டில் தான் திருப்பிக்கணும். ஸோ அதனால் பொறுமையாக வந்து பிக்னஸாக இருந்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் உள்ள த்ரெட்டை சுற்றி மேலே எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டிக்குள்ள அந்த ஸ்டோன்ஸில் சுகர் பீடு வந்து சுற்றிக்கிறேன். ஸ்டோன்ஸ் சுற்றி சுகர் பீடு வந்து லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 2 பீட்ஸ் அந்தமாரி கொடுத்துக்குங்க. எப்போதுமே சுகர் பீடில் வந்து 2 பீட்ஸ் கொடுக்குங்க. ஸோ ஒரு லாக் மாதிரி போட்டுக்கிட்டேன். லாக்னால் உள்ளுக்குள்ளே ஒரு செயின் போட்டு திரும்ப வெளில கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதே 3mm பீடை வந்து அடுத்த லைன் வந்து கொடுக்குறேன். நெக்குக்கு நமக்கு வந்து நம்ம அந்த எவ்வளோ டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 3 லைன்ஸ் கொடுக்குறதால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டை வரைஞ்சதால் எனக்கு கரெக்டாக அந்த லைனோடவே கரெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 to 5 லைன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரைங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து 5 லைன்ஸும் முடிச்சுட்டு ஸோ என்ன டிசைன் நீங்கள் கிராண்டாக பண்ணுறீங்கனாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டை கூட வரையலாம்.
நெக்லைன் வந்து அவுட்லைன் எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து இந்த ரவுண்டை வந்து கொடுத்துக்கலாம். காயின் வச்சு பண்ணி பாருங்கள். ஸோ ஷேப் அப்படியே கரெக்டாக வரும், ஈவனாக இருக்கும் பார்க்க. ஸோ தேர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேம் பாருங்கள், இந்த நெக்லைனில் வந்து 3 லைன்ஸ் அதேமாரியே கொடுத்துட்டு திரும்பவும் ஸ்டோன்லேயும் அதே மாதிரியே 3 லைன் கொடுத்துக்கிறேன். கலர் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஒன்லி கோல்ட்லேயே வச்சு போட்டுருக்கிறேன். ஸோ ஃபுல் டிசைனும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். கரெக்டாக பாருங்கள், இந்த 1 ரூபீன் காயின் வச்சு நான் பண்ணேன். லைட்டாக தான் கேப் கொடுத்தேன். ஸோ பாருங்கள், அந்த சென்டரில் வந்து ரொம்பலாம் கேப்பே நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ அந்த கேப் கொடுக்குறீங்களோ அதையே அப்படியே பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்குமே அந்த கேப் வந்து தெரிகிற மாரி கொடுத்துட்டு வந்துடணும். ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 mm பீடு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அந்த நம்ம கொடுத்துருக்குற டிசைன் சுற்றியும் 2 mm பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்று அந்த மாதிரி இதை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஷேப் கிட்ட வரும்போது உள்ளே ஒன்று கொடுத்துட்டு திரும்பவும் செயின் குட்டியாக வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடு கொடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த எட்ஜில் வந்து ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீடு கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து ஒரு லைன் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm பீடு வந்து எடுத்துக்கிட்டு ஒரு சுகர் பீடு 3 mm பீடு. ஸோ இதை வந்து கொடுக்குறேன். லாக் போட வேணாம், அப்படியே கண்டினியூவாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் லாக் போட்டு இருக்கோன்னே நம்ம கண்டினியூஸ் வந்துதுன்னா அப்படியே நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே வந்துடலாம்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெக்கோட அந்த சென்டரில் வந்து அப்படியே விட வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 3 பீட்ஸ் அந்தமாரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் அதோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பீட் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்தமாரி கொடுத்து லாக் போட்டுக்கிறேங்க. ஒன்லி பீட் மட்டும்தான், சுகர் பில்லாம் எதுவும் கொடுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் டிசைன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய பழைய வீடியோலாம் போயிட்டு பாருங்கள். பார்த்துட்டு ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் என்ன மாதிரி ஈஸியாக போட கற்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.